அடியால் வேண்டுகோள் உண்டு. தாங்கள் சிரத்தை விடுத்து என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்க வேண்டும். அனைத்து உணர்ந்தவள் ஆத்திரப்படும்படி ஏதும் கேட்க மாட்டா என்பது எமக்கு தெரியும். பிள்ளைகள் வளர்ந்து ஆளாகிவிட்டார். பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் தான். ஆண் பிள்ளையாக இருந்தால் அங்கிய கால வரை கட்டுவதற்கு கட்டுப்பட்டவர். பெண்ணாக பிறந்து விட்டார். பருவம் அடைந்த பிறகு மற்றொருவருக்கு மாலையிட்டு விட்டால் கணவனுக்கு தான் கட்டுப்பட்டவள். மற்றொருவருக்கு மாலையிட்ட பின் பெற்றவர்களை அந்த பெண் மறந்துவிட வேண்டியதுதான். சுற்றி வளைத்து நீ எங்கு வருகிறாய் என்று எமக்கு புரிகிறது. சுருக்கமாக சொல். சுவாமி, கோபப்பட்டு விடாதீர்கள். மறுமுறையும் மன்றாடி கேட்டுக் கொள்கிறேன். என்ன கேட்கப் போகிறாய்? என் தந்தை தட்சன் நடத்தும் யாகத்திற்கு சென்று வர வேண்டும் என்று மனதில் தோன்றுகிறது. உத்தரவு கொடுப்பீர்களா? என்னை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே எனக்கு அழைப்பு விடுக்காமல் யாகத்தை தொடங்கி இருக்கிறான் தட்சன். எனக்கு வழக்கமாக சேர வேண்டிய அவன் பாகத்தையும் தர மறுக்கிறான். அப்படிப்பட்ட கொடியவன் நடத்தும் யாகத்திற்கு நீ செல்வதா? உன் தந்தையாக இருப்பதா? அவன் தலை மறைப்பதா? அதற்கு நான் உத்தரவு தருவதா? சுவாமி, அவர் அழைக்க மறுத்ததையும் அபிர்வாகம் கொடுக்காமல் இருப்பதையும் குற்றம் என்று சுட்டிக்காட்டி உங்களையும் வரவேற்று யாகத்தையும் முடியுங்கள் என்று அறிவுரை கூடத்தான் தோன்றியது. அறிவு தட்சனுக்கு ஏராளம், அதைவிட ஆணவம் ஏராளம் ஏராளம். அந்த ஆணவத்தை அகற்றி நல்லறிவு புகுத்தத்தான் நான் போகிறேன். உன்னால் முடியாது. ஏன் முடியாது? அவன் அழியும் காலம் வந்து விட்டது. அதை தடுத்து நான் நிறுத்துகிறேன். நடக்காது. ஏன் நடக்காது? அவன் விதி முடிந்து விட்டது. அந்த விதியை என் மதியால் வெல்லுகிறேன். வேதையே அவமானப்பட்டு திரும்ப போகிறாய். இல்லை, என் தந்தை ஈசனுக்கு விரோதி என்ன என்று அளவுக்கு அவர் மனதை மாற்றிவிட்டு வெற்றியுடன் திரும்பி வருகிறேன். ஒரு பெண்ணுக்கு பிறந்த வீடு சாஸ்வதமா அல்லது புகுந்த வீடு நிரந்தரமா? இதற்கு பதில் சொல்லிவிட்டு பிறந்த வீட்டிற்கு பெருமையும் புகுந்த வீட்டிற்கு நற்பெயரும் தேடி தருவதுதான் பெண்ணின் கடமை. ஆனால் நீ கணவன் சொல்ல மீறி தந்தையை காண செல்லுகிறார். என்ன செய்வது? பாசம் என்னை தூண்டுகிறது. வளர்த்த கொடுமை என் நெஞ்சத்தை வாட்டுகிறது. போவது உங்களுக்கு பிடிக்கவில்லை, போகாமல் இருக்க என்னால் முடியவில்லை. ஐயே, பிறந்த வீட்டிற்கும் புகுந்த இடத்திற்கும் விரோதம் ஏற்பட்ட பிறகு பெண்ணாக பிறந்தவள் இருப்பதை விட இறப்பதே மேல். தந்தையின் பாசம் என்னையும் இரு மரபுக்கு வந்துவிட்டது. தவறுதான், என்னை மன்னியுங்கள். சென்று வர உத்தரவிடுங்கள். விதி உன்னிடமும் விளையாடுகிறது. சரி, சுவாமி, போய் வா என்று சொல்லுகிறேன். எங்கு வந்தாய்? எதற்காக வந்தாய்? எந்த முகத்தோடு என்னை பார்க்க வந்தாய்? என்னை மன்னித்து விடுங்கள். பெண் புத்தி பின் புத்தி என்ற சொல்லுக்கு இலக்கணம் கண்டுவிட்டேன். பாசத்திற்காக சென்று பலனை அனுபவித்து விட்டேன். போதும், நான் பட்டு அனைத்தும் மறந்து அடியாரை ஏற்றுக்கொள்ளுங்கள். உன்னை இனி நான் ஏற்றுக்கொள்வதா? யார் நீ? நான் யார் என்பதை கூட நான் வாழ்ந்து விட்டேன். நினைத்தாலும் நினைவிற்கு வரவில்லை. உங்களையே சதம் என்று நம்பி வந்திருக்கும் என்னை சோதித்து விடாதீர்கள். ஏற்றுக்கொள்ளுங்கள். என் சொல்ல மீறி என் வாய்ப்படியை கலந்த போதே என் மனைவி இறந்து விட்டாள். என் பரவ ஏதும் தச்சனின் மகள் தாட்சாயணி தான் இப்போது வந்திருக்கிறார். இல்லை இல்லை, இனி ஒரு முறை என்னை தச்சன் மகள் என்று சொல்லாதீர்கள். அவர் எனக்கு தந்தை மன்ன, நான் அவருக்கு மகள் மன்ன என்று ஊரறிய சொல்லிவிட்டு அவர் யாகவும் முடியாமல் போகட்டும் என்று சமைத்து விட்டு வந்தேன். உற்சாகமான என்று செய்யார். என்னால் ஏவப்பட்டிருக்கும் வீரபத்திரன் இந்நேரம் தாட்சனை பழிவாங்கி யாரத்தையும் அழித்திருப்பார். எப்படியோ தொலையட்டும், என்னை பொறுத்தவரை தவறை உணர்ந்து விட்டேன். மன்னிப்பேன் என்ற ஒரு வார்த்தை சொல்லுங்கள். மனதால், வாக்கால், காயத்தால், முக்காலும் மற்றும் மன்னிப்பே கிடையாது. போக மாட்டேன். உயிரை விட்டாலும் உங்கள் திருவடிகளில் விடுவேறே தவிர இந்த இடத்தை விட்டு ஒரு பெண்ணும் என்னால் பிரிந்திருக்க முடியாது. கிடையாது. என்னோடு சேர்ந்து வாழும் பாக்கியம் இனி உனக்கு கிடையாது. சோதித்தது போதும். இனி வேதனையை என்னால் தாழ முடியாது. ஏற்றுக்கொள்ளுங்கள். சக்தி, உன் நிலவை வாழ்ந்து தக்கன் மலரங்க பாசத்தால் தவறு செய்து விட்டாய். இதற்கு தக்க தண்டனை நீ என்னை புரிந்திருக்க வேண்டியது. தவறு செய்வது மனித இனம், மன்னிப்பது தெய்வீக குணம் என்று உலகிற்கே உபதேசம் செய்த தாங்களா இப்படி பேசுகிறீர்கள்? உன் தவறுக்கு மன்னிப்பே கிடையாது. போ. அப்படி முடிவு பெற்று விடாதீர்கள். என்னை பிரிந்து தனிமையில் இருக்க வேண்டாம். உன் துறை இனி எனக்கு தேவையில்லை. உலகில் இனி நாளே தனித்து எண்ணிக் கொள்வோம். உறுதியாகத்தான் சொல்கிறீர்களா? இறுதியாக சொல்லுகிறேன். எங்கே? என்னை பார்த்து இனி ஒரு முறை சொல்லுங்கள். உன் முகத்தை பார்க்கவும் தயாராயில்லை. ஈசனே, என் துணையின்றி உம்மால் ஒரு காலம் தனித்து இயங்க முடியாது என்பதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளும். சக்தி, ஆழத்தால் அழியாதே. சர்வம் சிவமயம். சப்த ரிஷிகள், பூதகணங்கள் மற்றும் உங்கள் சகாக்கள் அனைவரையும் அழைத்து கேளுங்கள். சக்தி இல்லை
சிவம் இல்லை என்று தக்க பதில் கூறுவார்கள். வார்த்தைகள் பேசாதே. சிவம் தான் உலகில் சிறந்தது. இல்லை, சக்திதான் உலகில் உயர்ந்தவள். சிவம் இல்லையே சக்தி இல்லை. சக்தி இல்லையே சிவம் இல்லை. சிவம் தான் பெரியது, சக்திதான் பெரிது. ஆணுக்கு பெண் அடிமை. அந்த ஆணையும் பெற்று தருவது பெண்மை. நீ இன்றி நான் உண்டு, நான் இன்று நீ இல்லை. ஆயா அறிந்தும் அறியாதவர்கள் எதற்காக இந்த நாடகம் ஆடுகிறது? சக்தி இல்லையே சிவம் இல்லை, சிவம் இல்லையே சக்தி, இருவரும் சேர்ந்திருப்பதுதானே உலகம். தினம் தணிந்து சிவசக்தி சமைதராய் காட்சி